சுந்தரி என்னும் சமருக்கு வந்தான். அவனை சிறச்சேது செய்து அவன் உடலாகப்பட்டது, மலை போன்று குவிந்து விட்டது, அவனை சிரமாகப்பட்டது. பறந்து சென்று மதங்கமா முனிவர் கரத்தில் தபசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கரத்தில் வீழ்ந்தது. என்னுடைய ரகசியம் உனக்கு தெரியும். இருப்பினும் அவனுக்காக பரிந்து அவனுடைய மகன் மாயாவி சமருக்கு வந்து விட்டான் என்று உங்களிடத்து சமருக்கு வந்திருக்கின்றான். அண்ணா, இப்பொழுது கட்டளை எடுக்க வேண்டாம். நான் சென்று அந்த குடிவனை கொன்று விட்டு வருகிறேன். அந்த மாயாவியோடு உன்னால் சம செய்ய முடியாது. ஏன் முடியாது? அவனோ மாயா ஜலம் மந்திரி ஜலம் தந்திரி ஜலம் இன்று ஜலம் அத்தனையும் கற்றுணர்ந்தவன். இருப்பினும் உள்ளே புகுந்து விட்டான். நாங்கள் இருவரும் சம செய்யும் பொழுது அவன் மலையாகவும் மடுவாகவும் பூச்சாகவும் புழுவாகவும் உருவெடுத்து வந்து விட்டால் வந்துடுவான். ஆகவே பிளத்துவாருக்கு உள்ளே இருந்து எந்த ஒரு உயிர் இனங்கள் வந்தாலும் அதை நசுக்கி கொன்று விட வேண்டிய பொறுப்புடைய என்னுடையது. அண்ணனுடைய கட்டளையை நிறைவேற்றுவது கண்டிப்பாக அண்ணா புறப்பட சென்றிருக்கின்றார். இருந்த விடுதலும் இந்த செய்தியை என் மனைவி உரிமையிடம் கூற வேண்டும். தன்னை உரிமை வணக்கம் வணக்கம். நான் யார்? இந்த கிஷ்கிந்தை ஆளக்கூடிய இளையவருக்கு மனைவியாக என்னுடைய பெயர் தான் உரிமை. உரிமை என்ற பெயர் பெற்று எவ்விதம் குறையில்லாமல் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இப்பொழுது என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும். மங்கை மனைவி காலை பொழுது
கண்ணே வாழ்க வாழ்க வாழ்க. கண்ணே உரிமை எதற்காக உன் அரிசி தெரியுமா? எதற்காக கண்ணே உரிமை? இந்த நேரத்தில் நாம் இருவரும் இன்பமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் கண்ணே. அப்படியா? எப்படி தெரியுமா கண்ணே உரிமை? கல்யாண பொங்கலிலாடும் கோவில் கொண்ட சீலையா கொப்பு மலர் கொடியா கோவில் கொண்ட சீலையா கொப்பு மலர் கொடியா எப்பொழுதும் காலம் முழுவதும் நாம் இதே போலவே சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியா? பார்த்தாயா? உன்னை பார்த்த உடனே நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துவிட்டேன். அப்படியா? அப்படி என்ன தெரியுமா? என்னுடைய அண்ணா வாழி இருக்கின்றார் அல்லவா, அவரோ மாயாவி என்று சொல்லக்கூடிய அரக்கனோடு சமர் புரிவதற்காக வடக்கே உள்ள இருக்கின்றார். அதனால் அந்த வாயற்படிக்கு காவல் இருக்கும்படி எனக்கு கட்டளைக்கு சென்றிருக்கின்றார். அப்படியானால் நான் உடனே செல்ல வேண்டும். நான் சென்று வர வரை அரண்மனையிலே பத்திரமாக இரு. அப்படியாகட்டும் சுவாமி. அவன ஒரு புதிய அரக்கன் இருந்த பொழுதிலும் அங்கு நாம் தனியாக செல்லக்கூடாது. அதனால் நமக்கு துணையாக நண்பன் ஆஞ்சநேயனை அழைத்து செல்ல வேண்டும். காரணம் இருக்கின்றது ஆஞ்சநேயா. என்ன தெரியுமா? புரியவில்லையே.